நமஸ்காரம். அதிமானுஷம் என்று ஒரு சொல். இந்த சொல்லில் தொடங்கி ஒரு ஸ்தோத்திரமே சுவாமி கூரத்தாழ்வான் செய்தருளினார். அதை மேலே சொல்லுகிறேன். மனித இயல்பை மீறி இருப்பது அதிமானுஷம். அப்படி கூட ஒருத்தர் இருப்பாரா என்றால், தேவர்கள் எல்லாம் மனித இயல்பை மீறித்தான் இருக்கிறார்கள். தூங்க மாட்டார்கள், கண்ணு சிமிட்டவே மாட்டார்கள், கால் தரையில் பாவாது, இப்படியெல்லாம் இருப்பார்கள். அதனால்தான் மனித இயல்பை மீறி இருப்பவர்கள். ஆனால் தேவர்கள் அப்படி மீறி இருப்பதை பற்றி ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இந்த சொல் எங்கு பயன்படுத்தப்படும் என்றால், மனிதனாக பிறந்து ஆனால் மனித இயல்பை மீறி இருப்பவர். அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். இது கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகம். பகவான் கண்ணனாக அவதரிக்கிறார், ராமனாக அவதரிக்கிறார், மனிதனாகத்தான் பிறந்திருக்கிறார். ஆனால் அவருடைய குணங்கள், நடவடிக்கைகள், உடை, காட்டும் கருணை, ஆற்றல், இது எல்லாமே மனித இயல்பை மீறி இருக்கக்கூடியவை. அப்படித்தான் பெருமானோ அவரை போன்ற அவதாரங்களோ காணப்படுகின்றன. அதில் கூரத்தாழ்வான் சொல்ல வருவது, அவர் மனிதனாக பிறந்திருந்தும் மனித இயல்போடு இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அவர் தன் பெருமகளில் ஒன்றும் குறைத்துக் கொள்ள மாட்டார். தன் ஆற்றல் குறையாது, ஞானம் குறையாது. ஆனால் திருமேனி அளவில் 2 கால் 2 கை 2 கண்கள் நம்மை போல, அதை போல இருக்கட்டும்னு எடுத்துக்கொள்ளுகிறாரே தவிர, அதற்காக எல்லாவற்றிலும் மனிதனைப் போல் இருப்பார்னு நினைக்க வேண்டாம். இதுதான் அவர் கூற வருவது. நமக்கு என்ன தோன்றிவிடும்? கடலில் போய் அணை கட்டுவது மனிதனால் முடியுமா? ஒரு அரசன் சுகபோகத்தில் இருந்தவர் 14 ஆண்டுகள் காட்டில் இருக்க முடியுமா? மாந்தோல் மரவுரி அரசனுக்கு தரிக்க முடியுமா, உடுக்க முடியுமா? யாராலும் ஜெயிக்க முடியாத ராவணனை போய் அத்தனை ஆற்றல் மிகுந்தவனை தரையில் நின்று கொண்டு மனிதன் ஜெயிக்க முடியுமா? அவ்வளவு ஏன், ஜட்டாயுவுக்கு முக்தி அளிக்க முடியுமா? மோட்சமே கொடுத்தாரே. இதே போல் லக்ஷ்மணன் செய்வதும் எத்தனையோ. 14,000 அரக்கர்களை ஒருவராக முடிக்க இயலுமா ராமனிடத்தே? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் என்ன சாப்பிட்டார், எப்படி தூங்கினார், அதெல்லாம் சாத்தியமா என்று தேடுவோம். எப்படியாவது அதை ஒரு அறிவியல் பூர்வமாக பதில் சொல்ல வேணும் என்று முயற்சிப்போம். ஆனால் முயற்சி பலிக்காது. அறிவியலுக்குள் அடங்குபவராக இருந்தால் அது பலிக்கும். இல்லாதவராக இருந்தால், நாம் அறிந்த உலகத்தில் தான் லாஜிக், அதுவும் இவ்வுலக லாஜிக். ஆனால் அவரிடத்தில் அந்த லாஜிக் செல்லுபடி ஆகாது. மனிதனாக பிறந்த ராமன் முக்தி அளிக்கிறார்னு சொன்னால் என்ன லாஜிக்? அதப்போல் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் எல்லாரும் செய்வார்கள். அதை நாம் ஒரு சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ண வேண்டும் என்ற முயற்சி தேவையில்லை. அப்புறம் மனிதன் கடவுள் என்பதற்கு வேறுபாடே இல்லாமல் போய்விடும்.
இல்லையே அவர் மனிதனாக பிறந்திருக்கிறாரே என்றால் அதற்குத்தான் சொன்னேன். மனித உருவத்தோடு இருக்கிறார். அதுவே இன்னும் அழகாக எப்படியோ இருப்பார். அதை தவிர நடை உடை பாவனை இதிலெல்லாம் மனிதனைப் போல இருப்பார் நாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். இவ்வளவு கொடுமை செய்த கடுமையான அரக்கன் ராவணன். அவன் ஆயுதமிழந்து வந்து நின்ற போது இன்று போய் நாளை வா எந்த மனிதன் சொல்லுவார்? சுகசாரணர்கள் வேவு பார்க்க வந்தபோது தாராளமா பார்த்து விட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்தது எந்த மனிதன் சொல்லுவான்? இதை போலத்தான் பலவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ராமாயணமோ பாரதமோ, இதுதான் அதனுடைய போக்காக இருக்கும். அதனால் நம்முடைய குழந்தைகள்லாம் கேள்வி கேட்கும் போது எல்லாவற்றுக்கும் சயின்டிபிக்காக பதில் சொல்ல வேண்டும், அந்த முயற்சி வேண்டாம். அவர்களும் எது மனித இயல்பு, எது அதை மீறின இயல்பு என்பதை சிறுவயதாக இருந்தாலும் புரிந்து கொள்ளட்டும். அதான் உண்மை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.